ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு என்னோட பொண்ணோட ஸ்ப்ரிங் கான்சர்ட் போய் பார்க்கலாமா? இங்கே கனடா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கு மட்டும் வருஷம் வருஷம் ஸ்ப்ரிங் கான்சர்ட்னு வந்து நடக்கும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸும் ஒரே நாளில் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு கிளாஸும் சேர்த்து ஒரு செட்டும் வந்து ஒரு நாளைக்கு வச்சுருந்தாங்க. அதில் என்னோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுக்கு வந்து டியூஸ்டேவும், அது மட்டும் இல்லாமல் பெரிய பாப்பாவுக்கு வந்து அடுத்த நாள் வெனஸ்டே வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் சின்ன பொண்ணோட ஸ்ப்ரிங் கான்சர்ட் தான் வந்திருக்கோம். ஸோ புள்ள வந்து எங்களுக்கு சொன்ன டைமிங் 8:50. நார்மலாக பார்ப்பாங்களோ ஒரு 8:10க்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பி 8:20க்கு வந்து லாஸ்ட் பெல்லு. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணி கரெக்டாக 8:45க்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. என்ட்ரன்ஸு டோர் ஓப்பன் பண்ணது உள்ளே போனதே பார்த்திங்கன்னா 8:50க்கு கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட மியூசிக் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கான்சர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்ப்ரிங் கான்சர்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சின்ன பொண்ணோட கான்சர்ட் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுங்கன்னா, நான் சூப்பராக எல்லா குட்டீஸுமே சூப்பராக வந்து க்யூட்டாக வந்து அழகாக வந்து பண்ணாங்க. ஸோ எல்லாம் வந்து முடிஞ்சது பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி பாப்பா வந்தது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்திருந்தா. என்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ சந்தோஷம் இருக்குமானே தெரியலங்க. ஆனால் அப்பா கிட்ட போகும்போது எங்கேருந்து அவ்வளோ குஷி வருதுன்னே தெரியல. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரிலாம் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் டீச்சர்ஸ் கூட இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட பெரிய பொண்ணோட கான்சர்ட்டோட வீடியோ கண்டிப்பாக நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.